மாமா என்னாச்சு மாமா? அத்தை என்னாச்சு? ஏன் மாமா இப்படி இருக்காரு? அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் வந்து விசாரிச்சுட்டு போனா. அத்தை இதை அவன் சும்மாவே விட மாட்டான் போல இருக்குல்ல? அவன் எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தா. கிடைச்ச வாய்ப்பை விட்டுடக்கூடாதுன்னு அடிக்கடி வந்து விசாரிக்கிறான். குழலியோட பாட்டி வேற சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா. அதான் எப்படியாவது சிவத்தை உள்ள தூக்கி போடணும்னு பாக்குறான். அது எப்படி? தப்பே பண்ணாத அண்ணனை பிடிக்க முடியும்? குழலிய கடத்தினவங்க சிவத்தோட பேர் தானே சொல்லியிருக்காங்க. குழலியும் போலீஸ் கிட்ட அப்படித்தான் சொல்லியிருக்கா. இந்த கல்யாணம் நின்னு இருந்தா கூட பரவாயில்ல சரவணா. சிவம் அவன் ஆசைப்பட்ட அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால இவன் தான் பண்ணிருப்பானோன்னு எல்லாருக்குமே அவன் மேலதான் சந்தேகம். சந்தேகப்பட்ட ஆச்சாத்த அவங்களால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பேசுற சரவணா? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ பிளானோட தான் அடிக்கடி இங்க வரான். இது வக்கீல் வீடுன்னு தெரிஞ்சிருந்தோம். அவன் இவ்வளவு தைரியமா பேசுறான்னா பெருசா ஏதோ பண்ண போறான்னு அர்த்தம். என்ன மாமா நீங்களே எப்படி சொல்றீங்க? எனக்கும் அப்படித்தான் தோணுது சரவணா. அன்னைக்கு மாமா பேங்க்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தாரு. எதுக்காக அந்த பணம் எடுத்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு இவ்வளவு நேரம் எங்க 2 பேர்கிட்டயும் கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துட்டான். அது எப்படி? தேவையில்லாம உங்ககிட்ட வந்து விசாரணை பண்றாங்க. சரவணா, சிவனுக்கு வேண்டிய எல்லார் மேலேயும் அவனுக்கு சந்தேகம் இருக்கு. சிவனுக்கு ஒரு பிரச்சனைனா அன்பு முன்னாடி வந்து நிக்கிறா. அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணிருப்பாங்களோன்னு எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறான். ஆமா, தேவையில்லாம நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இது அண்ணன் பாத்துக்கும். அப்படி இல்லடா சரவணா, அன்பும் சிவமும் ஒன்னாயிட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான நிலைமை என்னன்னு நமக்கு தானே தெரியும். இப்பதான் அன்பு சிவத்துக்கிட்ட மூஞ்ச கொடுத்து பேசுறா. கலையும் அங்கிள் அங்கிள்னு சிவத்துக்கிட்ட ஒட்டிக்கிட்டா. இப்படியே போனா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியாவது இந்த கேஸ்ல சிவத்தை உள்ள தூக்கி போடணும்னு அவனால முடிஞ்சதை எல்லாம் செய்யறான்டா. சிவன் வேற அன்பு கிட்ட என் மேல தப்புன்னு முடிவாயிட்டா நீ இதை வீட்டை விட்டு போயிடலான்னு வேற சொல்லியிருக்கான். அதை நினைச்சாதாண்டா ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து சிவன் சீக்கிரம் வெளில வரணும். அப்பதான் அன்பும் சிவமும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மாமா, நாம எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும். இந்த பிரச்சனை அதுவாவே சரியாயிரும். ஏண்டா சரவணா, பேசாம நான் தான் குழலிய கடத்தினு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிட்டுமா? என்னங்க நீங்க? மாமா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல லட்சுமி, அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்ல. என்ன ஒரு 6-7 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க, அவ்வளவுதானே? என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? செய்யாத தப்புக்கு நாம ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இத பார் சரவணா, இப்ப யார் பண்ணாங்க பண்ணலங்கிறதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என் மகன் சிவம் அன்போட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த இன்ஸ்பெக்டர் எதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. அவன் டார்கெட்லாம் சிவம் மேலதான் இருக்கு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க. தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். என்னடா என்னமோ ஜோசியக்கார மாதிரி பேசுற? ஆமா மாமா, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. நீங்க நிம்மதியா இருங்க. என்ன லட்சுமி, இவன் இப்படி பேசிட்டு போறான்? நம்ம ஆறுதலுக்காக சொன்னாலும் நல்லது நடக்கும் தானே சொல்லிட்டு போறான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உண்மையான குற்றவாளிய போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நாமளும் நம்புவோம். டைகரே, நான் கோச்சிங் கிளாஸ் போலான்னு இருக்கேன்யா. என்னையா திடீர்னு? யோ, என்னதான் நாம கோர்ட்ல பயங்கரமா வாதாடினாலும் ஜட்ஜி திடீர்னு வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கும்போது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருத்தியா. அதனால இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போலான்னு இருக்கேன். அப்படியா? அந்த மாதிரி கோச்சிங் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா என்ன? ஏன் இல்லாம, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரே இருக்காரு. தெரிஞ்ச ஒருத்தரா? யாருப்பா அது? நம்ம சிவம் தான். சிவம் அகாடமி ஆஃப் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங். டீ ரொம்ப சூடா இருக்கு, அப்படியே மூஞ்சில் ஊத்திரும் பாத்துக்க.
யோ ஜஸ்டிஸ், இப்ப தேவையில்லாம எதுக்கு சிவத்தை கோவப்படுத்திக்கிட்டு இருக்க? யோ டைகரே, தெரியாம பேசாதயா. சிவம் அன்போட பொண்ணு கலைக்கு ஸ்டேஜ்ல எப்படி பேசுறதுன்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காப்ல. அப்படியா? ஆமாயா. அன்பு பெண்ணே, அன்பு பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. சும்மா அறியா, சிவம் நிஜமாவே டென்ஷன் ஆகுறாப்ல. யாருப்பா? சத்யா. போனை எடுக்காத. அவன் எதுக்கு உனக்கு போன் பண்றான்? போனை எடுக்காத. கேட்டா கோர்ட்டுக்குள்ள இருந்தேன்னு சொல்லிக்கலாம். ஏய்யா, ஆமா அவனுக்கு என்னதான் வேணுமா? அதான் தெரியல, என்ன விட்டுட்டா என்னை சுத்தி இருக்கிற யாரையாவது சிக்க வைக்க முடியுமான்னு பாக்குறான். நேத்து வீட்டுக்கு வந்து அப்பாவையும் அம்மாவையும் விசாரிச்சுட்டு போனான். அம்மா அப்பாவையா? ஆமாய்யா, ஏதோ நம்பர்ல இருந்து அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் வந்துச்சான். அது யார் நம்பரு, உங்களுக்கு ஏன் ஃபோன் பண்ணாங்கன்னு அம்மா ஒரே கேள்வி. அப்பா கிட்ட பேங்க்ல இருந்ததுக்கு பணம் எடுத்தீங்க, அதை என்ன பண்ணீங்கன்னு அப்பா கிட்டையும் கேட்டான். விட்டா அன்னைக்கு ஏன் வடை சாப்பிட்டீங்க பொங்கல் சாப்பிட்டீங்கன்னு கேட்பான் போட்டிருக்கேயா? சிவம், கேக்குறேன்னு கோவிச்சுக்காத. ஒருவேளை உங்க அப்பா அம்மாவே இதை பண்ணிருப்பாங்களோ? விட்டா நீ போய் எங்க அப்பா அம்மா தான் அதை பண்ணாங்கன்னு சாட்சி சொல்லுவ போல இருக்கு. பா, என்னப்பா நீ? நம்மலாம் லாயர்ஸ், பல கோணங்கள்ல யோசிக்க வேணாமா? ஓங்கி விட்டனுவே உன் மூஞ்சி பல கோணத்துல ஆயிரும். ஏன்பா, உலகத்துல இது மாதிரி எல்லாம் நிறைய நடக்குதுப்பா. ஏண்டி கோழி குழம்பு வைக்கலன்னு புருஷங்காரம் பொண்டாட்டிய கத்தில குத்திடுறான். என்னையாடா குழம்பு வைக்க சொன்னு பொண்டாட்டி புருஷனை குத்திடுறான். இந்த மாதிரி எல்லாம் நாட்டுல நிறைய நடக்குதுப்பா. உண்மையாவே குழலிய கடத்தினது யாருன்னு சஸ்பென்ஸாவே இருக்கியா? யாரு கடத்தினான்னு அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ, நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு என்ன ஜஸ்டிஸ் இப்படி சொல்ற? சிவன் தான் அன்பு கிட்ட சவால் விட்டுருக்காப்ல, இதை நான் செய்யல இதை நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா நீ வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லியிருக்காருல்ல. சிவன் கைதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி இணக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. இதை யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா தான் சிவத்தோட பிரச்சனை சால்வ் ஆகும். சிவம், அந்த குழலிய நீ தான் கடத்திருப்பியோன்னு நான் நினைச்சேன்பா. கோவப்படாதப்பா, ஒரு டவுட்டு. ஆமா, எனக்கு கூட அந்த டவுட் இருக்கு. யாருப்பா போன்ல? அவன் தானே? சரி, எடுத்து என்னன்னு கேளு. பேசுப்பா. ஹலோ. என்ன சிவம், கோர்ட்ல ரொம்ப பிஸி போல? என்ன வேணும் சொல்லு. சும்மாவே இருந்துட்டு பிஸியா இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குற. நான் சும்மா இருக்கேன், பிஸியா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? ஒரு குட் நியூஸ், அத சொல்ல தான் கூப்பிட்டேன். குட் நியூஸா? ஆமா சிவம், குழலியை கடத்தினவங்கள பிடிச்சிட்டேன். அப்படியா? யாரு? ஏன் இவ்வளவு பதற? என்னடா கடத்தின நம்மளை விட்டுட்டு வேற யாரையோ பிடிச்சிட்டான்னு பதறியா? அப்படிதானே? விளையாடாத சத்யா. உன் கூட விளையாடலாம் எனக்கு நேரம் இல்லப்பா. கடத்தினவங்கள பிடிச்சாச்சு, ஸ்டேஷனுக்கு வா. என்னப்பா, என்ன சொன்னா? குழலிய கடத்தினவனுங்கள கண்டுபிடிச்சிட்டானா? ஸ்டேஷனுக்கு வர சொல்றான். ஏன்பா, அவங்கள கண்டுபிடிச்சா அவங்கள ரிமாண்ட் பண்றதை விட்டுட்டு நம்மள எதுக்கு ஸ்டேஷன் கூப்பிடுறான்? உண்மையாவே கடத்தினவங்கள கண்டுபிடிச்சிருந்தா அது நல்ல விஷயம்தான். சரி வா, அது யாருன்னு போய் பாத்துருவோம். வாயா சிவம், உனக்காக தான் வெயிட்டிங். உட்கார். முதல்ல எதுக்கு வர சொன்னு சொல்லு. அதான் போன்லயே சொன்னனே. யார் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்? சொல்றேயா, முதல்ல நீ உட்காரு. பரவாயில்ல, நான் நிக்கிறேன். இந்த வக்கீலுங்களே இப்படிதான்ப்பா, நிக்க வச்சு பேசினா எங்களுக்கு மரியாதை இல்லாம நிக்க வச்சு பேசுறீங்கன்னு சொல்றது, உட்கார சொன்னா நாங்க சமாதானமா பேசுறோன்னு அப்படியே எகிர்றது. சத்யா, முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லு. கிரிமினலை புடிச்சிட்டேயா. குழலியை கடத்தினவங்க? ஆமாப்பா, கடத்தினவங்கள புடிச்சிட்டோம். அவளை கடத்த சொன்னவங்கள இனிமே தான் பிடிக்கணும். புரியல. காலையில ஒரு டீ அடிச்சுட்டு எப்படா அவனை பிடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அவனா வந்து இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நான் தான் குழலியை கடத்தினு வந்து நிக்கிறான்.
எவ்வளவு ஆச்சரியம் பாத்தியா? ஒரு கிரிமினல் எவ்வளவு நியாயமா இருக்கான். நீங்க சொல்றத நம்புற மாதிரி இல்லையே. நான் கதை சொல்லலப்பா, உண்மையாவே கிரிமினலே அவன் குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டான். யார் அது? பொறு என்ன அவசரம்? உன்னை அதுக்கு தானே வர சொல்லியிருக்க. அவசரப்பட்டா எப்படிப்பா? என்ன பாக்குறீங்க? அந்த கிரிமினல் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான். எனக்கு வேண்டியப்பட்டவனா? யார் அது? 307 ஐயா, இங்க வாயா. சிவத்தால இனிமேலும் சஸ்பென்ஸை தாங்க முடியாது. போய் அவனை கூப்பிட்டு. டேய் தெலுங்குடா. இவனா? என்னப்பா இப்படி ஷாக் ஆகுற? உன்னால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம என் தம்பிய கிரிமினல் ஆக்கலான்னு பாக்குறியா? இந்த மாதிரி சீப்பா கேம் ஆடாத. கேம் ஆடுறது நானா இல்ல நீயா? உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக உன் தம்பிய கிரிமினல் ஆக்கலான்னு பாக்குறியா? என்ன குழப்புற? குழப்புறது நீ. நான் போய் ஒன்னும் உன் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டு வரல. இவனாதான் தான் இத பண்ணதா சொல்றான். சரவணா, என்னதெல்லாம்? ஏய் சிவம், இங்க கத்திர வேலையெல்லாம் வேண்டாம். உன் தம்பி சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டாள் இல்ல. முதல்ல அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நீ தப்பு பண்ணிட்டு அதை வேற யாரு மேலேயாவது போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? அது என்கிட்ட நடக்காது. சீக்கிரமே இதெல்லாம் நீ தான் பண்ணன்னு நிரூபிச்சு உன் கையில விலங்கு மாற்றனா இல்லையான்னு பாரு. கடத்தல் பண்ற மூஞ்ச பாரு. போடா. என்னடா பாக்குற? போன்னு சொல்றேன்ல. சிவம், உன் தம்பியை கூப்பிட்டு முதல்ல கிளம்பு. வா சரவணா. சிவம், ஒரு நிமிஷம். இந்தா, இதுதான் உன் தம்பி கடத்தினதா சொன்ன கதை. நீயே படிச்சு பாரு. இந்தா. யோ, என்னப்பா? நீங்க போங்கயா, நான் வரேன். பாப்பலாம். டேய், அறிவு கட்டவனே, என்னடா நினைச்சிட்டு இருக்க? மனசுல பெரிய தியாகி நினைப்பா. நான் தான் குழலியை கடத்தனன்னு சொல்லி எதுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டரான? இல்லைண்ணே, மாமாவத்தையும் போலீஸ் கிட்ட தேவையில்லாம. டேய், இந்த மாதிரி கேஸ்ல போலீஸ் எல்லாரையும் தான் விசாரிக்க செய்வாங்க. வீட்டுல உள்ளவங்கள வேற யாரையாவது அடிச்சா நான் ஒத்துப்பேன்னு அந்த சத்தியம் நினைச்சிட்டு இருக்கான். நீ என்னடானா லூசு மாதிரி இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்க? அவன் போலீஸ், அவன் வேலைய அவன் காட்டதான் செய்வான். நம்ம அதுக்கெல்லாம் அசரவே கூடாது. நாம இந்த தப்ப பண்ணல. யார் பண்ணாங்களோ அவங்கள போலீஸ் தேடி கண்டுபிடிக்கட்டும். இப்படி விசாரிக்கிறதுனாலலாம் அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு வக்கீல், இந்த மாதிரி எத்தனை கேஸ பார்த்திருப்பேன். நீ பாட்டுக்கு இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்க. இதால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? சொல்லு, எதுக்கு இப்படி ஒரு வேலை பண்ண? நீ பண்ண காரியத்தினால கடத்தினவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். நீதான் உள்ள இருந்து கஷ்டப்படணும். நல்ல வேலை நீ சொன்ன எதையுமே அந்த சத்யா நம்பல. நம்பி இருந்தா அவ்வளவுதான்.
சரி விடு, இனிமே இப்படி பண்ணாத. வா வீட்டுக்கு போலாம். அண்ணா என்னடா? நான் தானே குழலையை கடத்தினேன். டேய் ஏண்டா, நீ சொன்னது அந்த போலீஸ்காரனே நம்பல, நான் உன் அண்ணன்டா, நான் நம்புவேனா? எனக்கு உன்னை பத்தி தெரியும் சரவணா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாது. சரவணா இங்க பாரு, உண்மையாவே குழலிய நான் கடத்தல. நீ என்ன காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு செய்யாத தப்ப நீ தான் செஞ்சன்னு ஒத்துக்காத. நீ அதை பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னடா பிரச்சனை? ஏன்னா அதை பண்ணது நான் தான். மார்க்கெட்டில் இருக்கிற வேலைன்னுகிட்ட சொல்லி நான் தான் ஆளை ஏற்பாடு பண்ணேன். மாமா பேங்க்ல இருந்து 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து என்கிட்ட தான் கொடுத்தாரு. உண்மையாவே நீங்க 2 பேரும் எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆனா மாமாவுக்கு நான் எதுக்கு இந்த பணம் வாங்கினேன்னு தெரியாது. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் மாமா கடைசி வரைக்கும் போலீஸ்கிட்ட என் பேரை சொல்லவே இல்லை. நீ தான் கொள்ளைய கடத்தினியா? ஆமாண்ணே. டேய், உன்னால எப்பறா இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? நீ இப்படி பண்ணுவனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ அரசியக்காவை கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ இனியாவுக்காக குழலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுண்ணே. அதனால தான் இப்படி பண்ணேன். உனக்கு அன்பக்காவை எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியுண்ணே. இனியாவும் அன்பக்காவை தான் தனக்கு ஒரு அம்மாவா நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்காக இப்படி பண்ணுவியா? இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? அண்ணே, என்ன நடந்தாலும் பரவாயில்லண்ணே, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். இந்த பிரச்சனையில மாமாவும் அத்தையும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலண்ணே. அதனால தான் நான் போலீஸ்கிட்ட உண்மையை சொன்னேன். இப்போ என்ன, எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கிடைக்குமா? கிடைக்கட்டும்ண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. சரவணா என்னடா பேசுற? இங்க பாருண்ணே, என் உயிர் எப்போ போயிருக்க வேண்டியது. அத்தை மாமா வந்து என்னை காப்பாத்தினாங்க. அவங்க உன்னை நினைச்சு தினம் அழுகிறத என்னால பார்க்க முடியலண்ணே. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் இதை பண்ணேன். டேய், குழலையை கடத்தினா எனக்கு அன்போட கல்யாணம் நடக்கணும் உனக்கு எப்பறா தோணுச்சு? எப்படியோ உனக்கும் அன்பக்காக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? சரவணா, உண்மையாவே இத நீதான் பண்ணிய? டேய், இனிய மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ அதை பண்ண? சத்தியமா இதை நான் தானே பண்ணேன். இங்க பாருண்ண, நீயும் அன்பக்காவும் ஒன்னா சேரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதுதான் பண்ணேன். எனக்கு இதுல வேற யாரும் மாட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அதனாலதான் நான் தப்ப ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சேன். உனக்காகவும் இனியாவுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேனே. டேய், உனக்கு இனிமேதாண்டா வாழ்க்கையே இருக்கு. இப்ப போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இத நான் பாத்துக்கிறேன். இத பத்தி நீ வேற யார்கிட்டயும் பேச வேணாம். நான் சொல்றேன்ல, இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது. என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும்.